Hello guys, welcome back to the Python tutorial. இந்த tutorialல நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதை பார்க்க போறோம்னா வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு நம்ம போன தியரி செஷன்லேயே பார்த்துருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 1/0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் டிவிஷன் 0 எக்ஸெப்ஷன் வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சொல்லிட்டு இது போட்டோன்னா எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸெப்ஷன் தான் ரைஸ் ஆகும். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா எந்த ஒரு நம்பரையும் 0வால் டிவைட் பண்ணால் அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர் இருந்துச்சு. டிவிஷன் பை 0 0வால் டிவைட் பண்ணுறதுனால எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்ச்சு. இப்போ ட்ரை பிளாக் போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட். ஓகே, ஸோ எக்ஸப்டில் வந்து ஜீரோ டிவிஷன் எரர் தானே. ஸோ 0 டிவிஷன் எரர் ஆஸ் ஒரு வேரியபிள். ஒன்றுமே இல்லை, இந்த இதுதான் என்னோட கிளாஸு. ஓகேங்களா? இந்த கிளாஸில் வந்து நான் இந்த ஆப்ஜெக்ட் EXன்றது அந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் தான் எனக்கு எல்லா எரர் மெசேஜும் வந்துடும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பண்ணும்போது ஹேண்டில்டு அப்படின்ட்டு EX அப்படின்னு சொல்லி போட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்னென்னு திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு என்ன வருது? யூ கேன் கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் சாரி ஓகே, ஆஸ் யூஷுவல் தான் இது ஆப்ஜெக்ட் டைப் STR வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் டிவிஷன் பை 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. EXல வந்து இது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே எக்ஸெப்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டணும் அப்படின்னா இப்போ நான் இந்த லைனை வந்து அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இந்த இடத்துல போட்டுறேன். ஓகே, லெட் இட் பி த ஃபர்ஸ்ட் லைன். நான் இந்த இதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டை கிளியர் பண்ணிவிட்டு லெட்ஸ் ரன் த சேம் ஃபைல் அகேன். எக்ஸாம்பிள் ரன்னிங் த சேம் ஃபைல் அகேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் தான் பிரிண்ட் 0 இன்டென்டேஷன் சாரி கிளியர் ப்ளீஸ் கமான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் இண்டெக்ஸில் லைனில் வந்து 0 டிவிஷன் எரர் இந்த மாதிரி ஒரு எரர் வந்தது அப்படின்னா ரன் டைமில் நம்ம வந்து அது அன்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? ஸோ எரர் ரைஸ் ஆகுது. அந்த மாதிரி எரர் ரைஸ் ஆக விடக்கூடாது. அதுக்காக தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்குறோம். இப்போ நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த எரர் ஹேண்டில் பண்ணுற லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அன்கமெண்ட் பண்ணி ரன் பண்ண ஹேண்டில்டு டிவிஷன் பை 0 எரர். ஆக்சுவலாக இந்த டிவிஷன் பை 0 தான் வந்து எனக்கு EXன்ற இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. அதுதான் நான் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட கன்கார்டினேட் பண்ணி நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனாலுமே எக்ஸப்டில் ஒரு கிளாஸுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுவோம். எக்ஸாம்பிள் வந்து லைக் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் லாக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன்னா யூசர்கிட்ட என்னால் வந்து இந்த எரர் வந்துருச்சு அதனால தான் நான் பண்ண முடியல அப்படின்றத காட்ட முடியாதுல்ல. அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஜென்ரிக் மெசேஜ் யூசர்கிட்ட வந்து சம்திங் வென்ட் ராங் ப்ளீஸ் ட்ரை அகெயின் லேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் காமிச்சிட்டு பின்னாடி என்ன பண்ணுவோன்னா என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் அது என்ன இது அப்படின்றத மொத்தமாகவே நான் எடுத்துகிட்டு போயிட்டு டேட்டா பேஸில் எந்த டைமில் ரைஸ் ஆச்சு அந்த மொத்த லாகுமே கொண்டு போயிட்டு டேட்டா பேஸ்லேயோ இல்லை எதனா ஒரு ஃபைல்லையோ ஸ்டோர் பண்ணிடுறேன் எரர் லாகுக்கு. அந்த டைமில் எரர் லாகில் வந்து ஒரு என்ட்ரி விழுந்தது எரர்லன்னா நான் போயிட்டு செக் பண்ணி பார்ப்பேன். இதனால தான் எரர் வந்திருக்கு, அதை நான் போய் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவல் பர்பஸ் அப்ளிகேஷனில். இது டுட்டோரியல்னால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது கண்டிப்பாக ரைஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். இது என்ன டைப் ஆஃப் எரர்னா இந்த டைப் ஆஃப் எரர் தான். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கே போயிட்டு பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரை கேட்ச் எக்ஸெப்ஷன். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி பிரிண்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சம்திங் வென்ட் ராங் ப்ளீஸ் ட்ரை அகெயின் லேட்டர் அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா எதனா ஒரு பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி விட்டுட்டாலும் சரி, இந்த மாதிரி நம்ம எப்படி நமக்கு தோணுதோ அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ணி எக்ஸெப்ஷனை. திஸ் இஸ் த பெஸ்ட் வே. நெக்ஸ்ட் இப்போ இந்த 0 டிவிஷன் பை எரர் ஒன்று இருக்குல்ல, ஸோ இதோட பேஸ் கிளாஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸெப்ஷன் அப்படின்றதான் பேஸ் கிளாஸ். எந்த எக்ஸெப்ஷனாக இருந்தாலுமே ஜீரோ டிவிஷனாக இருக்கட்டும், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவாக இருக்கட்டும், IO எரராக இருக்கட்டும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா இதுவுமே வந்து ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணுறேன், எல்லாமே அந்த மெமரி வந்து ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஸ்டாக் சைஸை விட எப்போ என்னோட டேட்டா வந்து அதிகமாக போகுதோ அப்போ எனக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எக்ஸெப்ஷன் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா எக்ஸெப்ஷனோட பேஸ் கிளாஸுமே எக்ஸெப்ஷன் தான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் 0 டிவிஷன் பை எரர் எக்ஸெப்ஷன் வந்து இருந்துச்சு. ஓகே, ஒரு வேளை இப்போ வந்து எனக்கு இன்னும் எக்ஸெப்ஷன் இருக்குது. லைக் இப்போ 0 டிவிஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோட் இருக்குது. அந்த இடத்துல வந்து எங்கேயோ நெட்வொர்க்கு கால் வந்து நான் கூப்பிட்றேன்.
ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க் கால் கூப்பிட்டு எனக்கு ஒரு வேளை நான் எதிர்பார்த்த டைமுக்குள்ளே எனக்கு நெட்வொர்க்கில் இருந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னா அப்போ எனக்கு வந்து வேற எரருக்கு வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா. ஸோ அந்த எரர் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா, இது வரைக்கும் இருக்கிற இந்த ட்ரை கேஷ் பிளாக் வந்து அந்த எரரை ஹேண்டில் பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா அதுக்கு தெரியாது. ஓகேவா. இங்கே வந்து நான் ட்ரை பண்ணுறேன், சம்திங் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் ஹேண்டில் பண்ணது வெறும் டிவிஷன் பை ஜீரோ எரர் தான். அப்போ நான் ஹேண்டில் பண்ண எரர் இருந்தது அந்த நெட்வொர்க்கில் வரப்போகிற ஃபெயிலியர் எரர். அப்போ அந்த நெட்வொர்க் எரர் நான் என்ன பண்ணலன்னா, நீங்கள் நான் ஐஓ எரர் போட்டுக்கலாம். ஐஓ எரர் போட்டுட்டு இதே போல் ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக்காக எந்த எரர் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா பேஸ் கிளாஸ் போட்டுருவோம். பேஸ் கிளாஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம நான் இப்போ என்ன சொன்ன லாக் பண்ணுறது, அதுக்கப்புறமா யூசர் கிட்ட சொல்கிறது, ரீடைரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாதான் எந்த ஒரு எக்ஸப்ஷன் அடித்தாலுமே என்னால் என்ன பண்ண முடியும்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த கோட் என்ன ஆகுனா ஜீரோ டிவிஷன் பை எரர் இருந்தாலும் சரி, ஐஓஎக்ஸ் எக்ஸப்ஷன் அடித்தாலும் சரி, ஸ்டாக் ஓவர் எக்ஸப்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை அது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட எக்ஸப்ஷன் டைப் இருக்குது, அதில் எது வந்தாலுமே எனக்கு என்ன ஆயிரும்னா இந்த கோடு ஹேண்டில் ஆகிரும். இந்த மாதிரி வந்து எரர் மெசேஜ் வந்து நிற்காது. இந்த மாதிரி ஏதாவது வந்து என்னால் காட்ட முடியும். அதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதில் நம்ம முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஜீரோ டிவிஷன் எரர் இருக்குல்ல, இந்த ஜீரோ டிவிஷன் எரர் வந்து ஒரு டெரைவ்டு கிளாஸ். இந்த எக்ஸப்ஷன் தான் பேஸ் கிளாஸ். இந்த எக்ஸப்ஷன் பேஸ் கிளாஸ் எப்பவுமே லாஸ்ட்டாக தான் வரணும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல ஜீரோ டிவிஷன் பை எரர் இருக்குது. இதே போல் வந்து நான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷன் இந்த மாதிரிலாம் எக்ஸப்ஷன் வேணும்னா நான் இந்த இடத்துல இப்படி போட்டுக்க முடியும். என்னால் இந்த மாதிரி போட்டுப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்படி போடுறதுனால எனக்கு என்ன ஆகும்னா, என்னால் நிறைய எரரை வந்து என்னால் எக்ஸப்ட் பண்ண முடியும். ஸ்டாக் ஒன் செகண்ட். சரி, ஓகே, இம்போர்ட் எரர் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான எக்ஸப்ஷன் கிளாஸ் எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் எல்லாத்துக்குமே பேஸ் கிளாஸ் யாருன்னா இந்த எக்ஸப்ஷன் வந்து தான் வந்துருக்கும். இப்போ என்னால் இந்த பேஸ் கிளாஸை லாஸ்ட்டாக தான் போட்டு வச்சுருக்க முடியும். என்னால் இந்த இடத்துல வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ட் கிளாஸ் போடலாம். ஆனால் எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், லாஸ்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, இதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி படிச்சிருந்தோம்னா ஃபைனலி பிளாக். ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபைனலியில் print I'm from finally அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த ஃபைனலி பிளாக்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இது சம்திங் இந்த ஃபைனலி பிளாக் வந்து எப்பவுமே ரன் ஆகும். எக்ஸப்ஷன் வந்தாலும் ரன் ஆகும், எக்ஸப்ஷன் வரலனாலும் ரன் ஆகும். இப்போ நான் இந்த இதை வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் டிவிஷன் பை ஜீரோ வந்துருச்சு. ஐ எம் ஃப்ரம் ஃபைனலின்னு போட்டிருக்கேன். சப்போஸ் இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஐ எம் ஃப்ரம் ட்ரை போட்டுட்டு இந்த இதையும் சேவ் பண்ணி நான் ரன் பண்ணனா ஐ எம் ஃப்ரம் ட்ரை இருக்குது, ஐ எம் ஃப்ரம் ஃபைனலி இருக்குது. இட் மீன்ஸ் தட் ஃபைனலி பிளாக் வந்து எப்பவுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸப்ஷன் வந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் வரலனாலுமே எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நான் ஃபைனலி எப்போ யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் தியரி செஷனில் சொல்லியிருந்தேன். எஸ்கியூஎல் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது கன்சிடர் ஏதாவது ஒரு மெமரி ஃப்ரீ அப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நம்ம ஃபைனலி பிளாக்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸப்ட் இல்லாமல் நான் ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். எரர் எதுவும் த்ரோ பண்ணாது. இப்போயும் அதே இன்புட் தான் வருது பார்த்தீங்களா. ஐ எம் ஃப்ரம் ட்ரை, ஐ எம் ஃப்ரம் ஃபைனலி. ஸோ எக்ஸப்ட் யூஸ் பண்ணாமலேயும் உங்களால் என்ன பண்ண முடியும், ட்ரை எக்ஸப்ட் பிளாக் இருக்குது, ட்ரை ஃபைனலி பிளாக் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஏதாவது எக்ஸப்ஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது வழி இல்லை. ஏன்னா நான் வந்து எக்ஸப்ட் பிளாக்கை தூக்கி விட்டுட்டேன். அதனால எனக்கு என்ன ஆகும், எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். ஓகே, ஐ எம் ஃப்ரம் ஃபைனலின்றது பிரிண்ட் பண்ணிடுச்சு, எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயம் எழுதும்போது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ எப்போ நம்ம எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத. சரி, ஃபைனலி சொல்லிட்டு அது என்னது எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் நம்ம பார்த்துருந்தோம். ஹெல்ஸ்ன்ற பிளாக்கையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் வச்சிருக்கேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து எல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளாக் பார்த்துருந்தோம்ல, அந்த எல்ஸ்ன்ற பிளாக்கையுமே நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ வாட் டஸ் தட் எல்ஸ் மீன்ஸ் அப்படின்றது. I am from else. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இதை போட்டுடுறேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வர்ற எக்ஸப்ஷனை லாஸ்ட் டைம் எக்ஸப்ஷன் இல்லாமல் ரைஸ் பண்ணேன். அதை நான் ரன் பண்ணிட்டேன். அதனால் என்னால் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல எனக்கு எக்ஸப்ஷன் எந்த லைன் தருமோ அந்த லைன் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். எது எனக்கு எக்ஸப்ஷன் தராதோ அந்த லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். எக்ஸப்ட்ல 0 டிவிஷன் பை எரர் மட்டும்தான் இப்போ ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மற்ற எந்த எக்ஸப்ஷனையும் நான் ஹேண்டில் பண்ணல. பார்த்தா கீழே எல்ஸ்னு ஒரு பிளாக் போட்டிருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட் நான் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். ஐ எம் ஃப்ரம் எல்ஸ் பிளாக். அதே போல் ஃபைனலியில் ஐ எம் ஃப்ரம் ஃபைனலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த கோடை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஐ எம் ஃப்ரம் ட்ரை இருக்குது. இட் மீன்ஸ் தட் வித்தின் ட்ரை பிளாக் என்னோட கோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ எம் ஃப்ரம் எல்ஸ், என்னோட எல்ஸ் பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஐ எம் ஃப்ரம் ஃபைனலி, என்னோட ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஓகே, இட் மீன்ஸ் தட் எனக்கு எந்த எக்ஸப்ஷனும் எனக்கு வரல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ இந்த லைன் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும், ஹேண்டில்டு டிவிஷன் பை 0. ஹேண்டில்டு டிவிஷன் பை 0ன்றது என்னோட எக்ஸப்ட் பிளாக்லேருந்து எனக்கு பிரிண்ட் ஆகிற மெசேஜ். அடுத்து பார்த்தா ஐ எம் ஃப்ரம் ஃபைனலி இருக்குது. ஐ எம் ஃப்ரம் ஃபைனலி, எல்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகலை, ரன் ஆகவே இல்லை. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனலி அண்ட் எல்ஸ்னா ஃபைனலி வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் ஆனாலும் சரி ஆகனாலும் சரி எனக்கு ரன் ஆகும். எல்ஸ் பிளாக் வந்து எப்போ எனக்கு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகலை அப்போ மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே, இதுதான் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் எக்ஸப்ஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். we will discuss on it. Okay, so stay tuned for the another video.